காலை வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து இந்த ஆராதனைக்கு வேலையை நம்மளுடைய இருதயத்தை ஒருங்கிணைக்கத்தக்கதாய் இந்த வார்த்தைகளை ஒரு 2 வார்த்தைகளை மட்டும் நாம் தியானித்து முழுமையாய் தியானித்து நம்மளுடைய இருதயத்தை இந்த ஆராதனைக்கு தகுதிப்படுத்தும்படிக்காய் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 11:2 வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அடுத்த வசனங்கள் அந்த முதல் பகுதி இப்படியா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். நம்ம இதே வார்த்தைகளை குறித்து கூட ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம தியானித்தோம். கர்த்தரோட உடன்படிக்கையை நமக்குள்ளே ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த எரேமியாவில் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 32:40 வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்ற உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர் இருதயத்திலே வைத்து. இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம். எல்லாருமே கூட கர்த்தரோட வார்த்தைகளுக்கும் அவரை குறித்த பயம் நம்மளோட இருதயங்களை எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் கூட இது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்கிறாங்க. அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல் நம்மளால் ஒரு கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது ஒரு தொடக்கம்தான். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியினால் நம்ம நிரப்பப்படுகிறோமோ, அவருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தரால் நிரப்பப்படுகிறோமோ, அது ஒரு முழுமையான பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட பயம் நம்மளோட இருதயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஒரு உகந்த வாசனையாய் நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்கள், நம்மளுடைய வாஞ்சை, கர்த்தருக்குள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு தீர்மானங்களும் திட்டங்களும் கர்த்தருக்கு முன்பாக அது உகந்த வாசனையாகவும், நம்மளுடைய செயல் திட்டங்களுக்கு அது ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக ஒரு பரிசுத்த பயத்தோட, பரிசுத்த நடுக்கத்தோடு அவரை துதித்துக் கொள்கிறோமோ, அப்பொழுது நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்ற அந்த உணர்வை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் கூட நம்ம சபைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் நம்மளால் ஏற்படுத்தப்பட்ட பயம் இல்லை, அது மனிதனுடைய போதனையாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதனால் அப்படிப்பட்ட பயம் இல்லை, கர்த்தருடைய பயம் அவருடைய ஆவியினால் நம்மளை ஒவ்வொரு மேலும் நிரப்பப்படும்படிக்கும், அவருடைய ஆவியினால் அவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம மேல் ஒவ்வொருவர் மேலும் அமர பண்ணும்படிக்கும், நம்ம சபையில் நம்மளை கர்த்தரை துதித்து கொள்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு உண்டான ஒரு பரிசுத்த பயத்தோடு அவரை துதித்து கொள்ளவும் தொழுது கொள்ளவும் வேதவசனம் இப்படியா சொல்லுது. பவுல் இப்படியா சொல்கிறாரு, எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட பயம் நம்ம இருதயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு எதெல்லாம் லாபம், நமக்கு எதெல்லாம் சுகம், எதெல்லாம் நமக்கு சமாதானம் நினச்சி இந்த உலகத்தரமான காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் விட்டு கர்த்தருக்காக அதையெல்லாம் கூட தியாகம் பண்ண நம்மளுடைய இருதயங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். உண்மையாக சொல்லப்போனால் நம்ம எதெல்லாம் நம்ம கர்த்தருக்காக விடுறோமோ அதுதான் நமக்கு உண்மையான லாபமாக இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட கர்த்தருடைய நமக்காக நம்ம கண்கள் காணாத பாக்கியத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கூட ஜெபித்து அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த பயத்தோட கர்த்தரை துதித்து கொள்ளத்தக்கதாய் நம்மளுடைய இருதயங்களை, நம்மளுடைய சிந்தைகளை, நம்மளுடைய எண்ணங்களை எல்லாவற்றிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த பயம், நம்மளுக்கு நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபிக்கத்தக்க அப்படிப்பட்ட ஒரு உள்ளம். இப்படி சொல்லப்போனால் அந்த பரிசுத்த பயங்கிறது நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது இல்லை, மற்ற எந்த ஒரு விபச்சாரம் வேசித்தனம் எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அது எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக அது ஒரு பரிசுத்த பயம்தான். இருந்தாலும் நம்ம நினைத்து பார்க்க போகும்பொழுது ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு பரிசுத்த பயம் இருக்குது. நம்ம மற்றவர்கள் நமக்காக நிந்திக்கிறாங்க, நமக்காக துன்பப்படுத்திருக்காங்க, நம்ம உலக மனிதர்களை போல் நம்மளும் அதை கடந்து போகிறோமா, இல்லை அவருக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, இப்படி அநேக காரியங்கள் உண்டு. ஒவ்வொரு காரியங்களில் கூட அப்படிப்பட்ட ஒரு பயத்தோட கர்த்தரை துதித்து கொள்ளும்படியாய் அப்படிப்பட்ட கர்த்தரை போல நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தைகள் கிறிஸ்துவுக்கு நேராக வெளிநடத்தத்தக்கதாய் கூட நாளில் ஜெபிக்கலாம். கர்த்தாவே துதிக்கிறோமப்பா. இந்த காலை வேளையில் கூட உமக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து எங்களோட கூட நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய பயம் அல்ல, எங்களுடைய பயம் ஒரு தொடக்கமாக இருந்தாலும் உம்மை கர்த்தாவே பயப்படுகிற ஜனங்கள் கர்த்தாவே இடத்துல வரும்பொழுது நீர் அவர்களை உமக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நெருப்படுத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. உமக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்களை முதுமாய் தகுதிப்படுத்துங்க. இன்னும் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் இன்னும் ஒரு பரிசுத்த குறைச்சலோடு காணப்படுகிறோமோ அதை எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் கூட கர்த்தாவே உம்முடைய ஆவியை அமர பண்ணி எங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட எங்களை தகுதியுடையவர்களாய் உம்முடைய அழைப்புக்கு எங்களை பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ளவும், எங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் எங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே உருக்கமாய் ஜெபிக்கக்கூடிய உள்ளங்களை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களுக்கு எதெல்லாம் இந்த உலகத்தில் லாபமாகவும் எங்களுக்கு நன்மையாகவும் எங்களுக்கு பொழுதுபோக்காகவும் தோணுகிறதோ அதை எல்லாவற்றிலும் கூட கர்த்தருக்காக நாங்கள் விட்டு கொடுக்கிற, கர்த்தருக்காக நஷ்டம் என்று எண்ணக்கூடிய மன பக்குவத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. சபையில் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த பயத்தை கொடுங்க. நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒருபோதும் தரையில் விழ பண்ணுவதில்லை என்பதை நீர் அறிந்திருக்கிறோமாப்பா. அப்படிப்பட்ட பயத்தோடு தொழுது கொள்கிற நாங்கள் கேட்டுக்கொண்டுகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கவும், உம்மோட கூட நாங்கள் ஐக்கியப்படுகிறோம் என்ற உணர்வை எங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் கூட உங்களுடைய வடிவ நடத்தலுக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வாரம் முழுவதும் வாரத்தின் தொடக்கம் மற்றும் அல்லப்பா, எப்பொழுதெல்லாம் கர்த்தாவே உம்மை நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களோட கூட நீர் வாசம் செய்கிற தேவன். அதுக்கு எங்களை இருதயங்களே கர்த்தாவே நாங்கள் தகுதிப்படுத்துகிறோம். நீர் வந்து வாசம் செய்யும் வாசஸ்தலமாக எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய சிந்தைகளை, எங்களுடைய எண்ணங்களை கர்த்தாவே உங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. அப்பா, நீர் எங்களோட கூட இருக்கிறீங்க என்ற உணர்வோட இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியங்களுக்கும் நாங்கள் பயப்படுவர்களாக இல்லாதபடிக்கு, எங்களுக்கு சுற்றி தோன்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் இந்த கரங்களில் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எதை குறித்து நாங்கள் கலங்காதபடிக்கு, உமக்கு பயப்படுகிற நாங்கள் எந்த காரியங்களையும் நாங்கள் கலங்குறவர்களாய், பயப்படுபவர்களாய், மறுதளிக்கிறவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு, உமக்குள்ளாய் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய், உமக்குள்ளாய் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு அதற்கு உண்டான பலனை நாங்கள் கொடுக்கத்தக்கவர்களாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ஏறெடுக்கிற ஆராதனை வேலைகளையும் ஜெப வேலைகள் செய்தி வேலையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே பரிசுத்த நடத்துதலுக்கு நேராக எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். காத்துக்கிறோம், வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. கதிரவன் தோன்றும்
மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதம் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ஓடிக்கொண்டே இருக்குது. வருஷத்தில் பாதி வருஷத்தை நம்ம என்ன செய்யிட்டோம், கடந்துட்டோம். ஒரு புதிய ஆண்டுக்குள் இல்லை, ஒரு புதிய அரை ஆண்டுக்குள் நம்ம பிரவேசிக்கிறோம். இந்த வருடத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வருடம் நித்திய மகிழ்ச்சியின் ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, கேட்குறது நல்லா தான் இருக்குது, எவர் லாஸ்டிங் ஜாய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுவரையும் நான் என்ன செய்யலை, அதை அனுபவிக்கலையே நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். கண்டிப்பாக அவர் சொன்னதை என்ன செய்வார், நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். இல்லை, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், ஆமென் சொல்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கட்டும். ஆமாம் இல்லை, கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வெறும் வார்த்தைகளை அனுப்புகிற தேவன் அல்ல, அதை கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கின்ற சில காரியங்கள் நடந்து முடியும் வரை அவர் என்ன செய்கிறாரு, அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் கூட நம்ம தியானித்த வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். அந்த 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்களோ ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். மத்தேயு 6:6. இல்ல, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படிதானே? வேதத்துல சில லேண்ட்மார்க் ஸ்கிரிப்சர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம துபாய்க்கு போனா எங்க சொல்றோம், நம்ம வீட்டுக்கு சில நேரம் நாம அபுதாபியில் இருக்கிறோம், துபாயில இருந்து வர்றதுக்கு சிலர் நமக்கு வழி கேட்குறாங்க. எப்படி சொல்றாங்க நமக்கு வழி? என்ன சொல்றோம்? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க் சொல்றோம், அப்படிதானே? இந்த இடத்துக்கு வாங்க, ரொட்டானா ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு, அப்படிதானே? இல்லை பெரிய ஒரு கடை இல்லை பெரிய பேங்க் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கை சொல்லி தான் நம்ம வீடு
அட்ரஸ் சொல்றோம். அதே போல வேதாகமத்தில் அநேக லேண்ட்மார்க் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது இல்ல. இங்க சொல்லப்பட்ட இந்த வசனமும் நாம் மனப்பாடமா செய்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். மத்தேயு 6:6 ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம். மத்தேயு 6:6 மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறமா அது சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்றது சொல்லணும் இல்ல. நீங்களோ ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா. பாருங்க இந்த வசனத்தை ஒரு வார்த்தையும் பாருங்க. உன் பிதாவின் இடத்துல நீங்க ஜெபம் பண்றீங்க. அவர் இருக்கிற இடம் என்ன, எப்படிப்பட்ட இடம்? அந்தரங்கத்தில் இருக்கிறார். ஒருவேளை அந்தரங்கம்னா நமக்கு சரியா சில நேரம் தெரியாது சில பிள்ளைகளுக்குல. இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்படுது என்னது, your father in secret place அப்படின்னு இருக்குது. சீக்ரெட்ன்ற வார்த்தை நான் இன்னும் உடைச்சு சொல்லணும், இன்னும் அதை பிளைனா சொல்லணும் அப்படின்னா ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல. அந்தரங்கமா இருக்குது, அவர்கிட்ட நிறைய அந்தரங்கம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரகசியமாய் வைத்துக் கொள்வதுதான் அந்தரங்கம். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் தருவார். இந்த மாதத்துல வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்வா என்று சொல்லி உங்களோடு கூட நான் பேசினேன். அதனுடைய தொடர்ச்சியாய் அந்த வெளியரங்கமான பலனை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அந்தரங்கமாய் உள்ள பிதாவினிடத்தில் எனக்கு என்ன ஒரு உறவு முறை, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? அந்தரங்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்றோம்? இன்டிமெசி, நெருக்கமான ஒரு உறவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நெருக்கமான உறவின் நிமித்தமாய் கர்த்தர் பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் பிளேஸ், என்னுடைய ரகசியம் யாரோடு, உன் ரகசியம் யாரோடு அப்படின்ற தலைப்புல உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நான் ரகசியத்தை ஷேர் பண்ணக்கூடிய நபர் யாரு என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச போறேன். செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது இல்ல, ஏதோ ஒரு ரகசியத்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா யாரோடு கூட நம்ம பகிர்ந்து கொள்றோம். முதலாவது ரகசியம்னா என்னது? நீங்க சொல்றதை பார்த்தா பார்க்கறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ரகசியம்னா என்னது? எனக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன் பாருங்க, ஒருவருக்கும் வெளிப்படுத்தாம நான் எனக்கு மாத்திரம் வச்சுக்கிறதா என்னது ரகசியம். இன்னொரு ரகசியம் என்னது? எனக்கு ரொம்ப ரகசியமான ஒரு நண்பர் இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர், நெருங்கிய பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ரகசியத்தை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். சரியா? ஒன்று எனக்கு மாத்திரம் நான் வைத்துக் கொள்வது ரகசியம், யாருக்குமே தெரியாம வச்சிருந்தாதான் அது ரகசியம். இன்னொன்னு என்னது? எனக்கு நெருங்கிய பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ரகசியத்தை சொல்லுவேன். ரெண்டு, இது ஒரு ரகசியம் தான். என்னைக்கு மூணாவது நபருக்கு ரகசியம் போயிருச்சோ அந்த ரகசியம் என்னவாயிரும்? செய்தியாய் மாறிடும், நியூஸா மாறிடும். அப்படிதானே? ரகசியம் என்பது எனக்கு மாத்திரம் வைத்துக் கொள்வதுதான் ரகசியம். இல்ல எனக்கு நெருங்கிய ஒரு பழக்கத்தில் இருக்கிறவர்கள் இடத்தில் மாத்திரம் வைத்துக் கொள்வதுதான் ரகசியம். மூன்றாவது நபருக்கு போச்சுன்னா அது நாலாவது நபர், அஞ்சாவது நபர், அப்புறம் அது என்ன செய்யறோம்? செய்தியாய் மாறிடும். அப்போ இந்த நாளில் என்னுடைய ரகசியம் யாரோடு? இன்னைக்கு பிரச்சனை என்ன? சபையில் பிலீவர்ஸ் மத்தியில ஒரு ரகசியமான ஒரு வட்டத்தை வச்சிருக்கோம். வெளியில வேலைக்கு போனோம்னா வேலை ஸ்தலத்துல ஒரு நெருங்கிய நண்பர்கள், உலகத்துல போனோம்னா உலகத்தாரோடு கூட ஒரு நெருங்கிய நெருக்கம். இந்த மாதிரி பழக்கத்தை, இந்த மாதிரி ரகசியத்தை நான் சொல்லல. என்னுடைய ரகசியம் தேவனோடு கூட முதலாவது இருக்கணும். அதுதான் இங்க நம்ம படித்த வசனம் சொல்லுகிறது. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை சந்திப்பதற்கு என்னுடைய அந்தரங்கம் அவசியம். என்னுடைய ரகசியமான நேரத்தையும் ரகசியமான உழைப்பையும் அவருக்கு நான் கொடுக்கும் போது தான் அந்த ரகசியமாய் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் நான் என்ன செய்ய முடியும்? சேர முடியும். அப்பொழுதுதான் சொல்லப்பட்ட கடைசி பகுதி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப ஆசை, கடைசியான பகுதி மட்டும் நல்லா இருக்குது பாஸ்டர், முதல்ல வெளியரங்கமா பலனை கொடுக்கட்டும், அப்புறமா அந்தரங்கத்தை குறித்து பேசலாம், யோசிக்கலாம். அப்படிதான் யோசிக்கிறோம்ல. அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரயம் செலுத்தாமலே நாம் பலனை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். எந்த ஒரு காரியத்திற்கும் என்னுடைய கிரயம் அவசியம். கிரயத்தை பெற்றுக்கொள்ளாமல் பலனை எதிர்பார்ப்பது கூடாத காரியம். ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளணும்னா 9 மாதங்கள் அந்த கருவில் அந்த தாய் என்ன செய்யணும்? ஏந்தி கொள்ளணும். கற்பம் தரித்து தன்னுடைய வயிற்றில் சுமந்து கொள்ளுகிற பிள்ளைகளை பார்த்து நீங்க கேட்டா தெரியும் அவங்களுடைய பாடுகள், பிரச்சனை என்னன்னு. பிடிக்கிறதெல்லாம் திடீர்னு பிடிக்காம போயிடும்.
சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஆனால் சாப்பிட பிடிக்காது. பல காரியங்களை அது என்ன செய்யணும், கடந்து போகணும். ஆனால் அந்த 9 மாதங்கள் செலவழித்த பின்பு என்ன செய்யும், கர்த்தர் ஒரு அழகான குழந்தைய கையில் கொடுப்பார். அதே போலதான் எந்த கிரயமும் இல்லாமல் ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என்னுடைய சீக்ரெட் லைஃப் யாரோடு கூட இருக்குது. எப்படி தெரியுமா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும்? நீங்க போய் நல்லா யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. when you're all alone, நாம் தனிமையா இருக்கும்போது உங்களுடைய எண்ணம் எதை சார்ந்து கொள்ளுகிறது என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. தனிமையா இருக்கும்போது நீங்க வேதத்தை தேடுறீங்களா, இல்ல ரீல்ஸ்ல தேடுறீங்களா? எதையாவது இல்ல, அது காண்பிச்சு கொடுத்துரும் என்னுடைய சீக்ரெட் லைஃப் எங்க இருக்குது. என்னுடைய ரகசிய வாழ்வு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி செல்லும். சீக்ரெட்டா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான். எல்லார் மத்தியிலும் நான் பாடும்போது கைகளை உயர்த்தி வானுக்கும் மண்ணுக்கும் குதிக்கிறது அது சாதாரண காரியம் தான். ஆனா என்னுடைய சீக்ரெட் ரகசிய வாழ்வு தேவனை சார்ந்திருந்தாதான் நான் என்ன செய்ய முடியும், பலனை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய சீக்ரெட் லைஃப் எப்பொழுதுமே என்ன செய்யும், எனக்குள்ள என்ன இருக்குன்றத என்னுடைய தனிமையான நேரம், என்னுடைய ரகசிய அறைக்குள் நான் செய்கின்ற காரியம்தான் நான் எப்படிப்பட்ட நபர் என்பதை நான் என்ன செய்ய முடியும், எடுத்து காட்ட முடியும். இல்லை, வேதம் அப்படிதான் சொல்லுது. அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில், உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள், ஆமா, என்னுடைய ரகசியம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 21ஆவது வசனத்தில் ஒரு பகுதி என்ன சொல்லுது, உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்குது. நான் எதை அதிகமாய் பொக்கிஷமாய் ட்ரெஷராய் நான் வைக்கிறேனோ அங்க அதையே நான் யோசிச்சுட்டு இருப்பேன்ல. அப்ப என்னுடைய ரகசியம் எங்க இருக்குது, ட்ரெஷர் மேல இருக்குது. அந்த ட்ரெஷர் என்னவா, எது உங்களுடைய ட்ரெஷரா இருக்குது யோசித்து பாருங்க. சிலருக்கு வேலை தான் ட்ரெஷரா இருக்குது. எப்போ வேலைக்கு என்ன செய்யனாலும் வேலை தான் ஃபர்ஸ்ட். கரெக்ட். நம்ம அந்த உலகத்தில் வாழ்வதற்கு வேலை அவசியம். வேலை மட்டுமே அவசியமா அப்படின்றதான் யோசிக்கணும். வேலை அவசியம். என்னுடைய ட்ரெஷர் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், என்னுடைய ட்ரெஷர் ஒருவேளை என்னுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், இல்லை என்னுடைய ட்ரெஷர் என்னுடைய ஆள் பலனமாக இருக்கலாம். எனக்கு இத்தனை பேரை தெரியும், நான் எதுனாலும் சாதிச்சிடலாம், இது என்னோட ஆள் பலனாக இருக்கலாம். ஆனால் இவளை காட்டிலும் என்னுடைய ட்ரெஷர் எப்பொழுது நான் தேவன் என்னுடைய ட்ரெஷராக இருக்கிறார், தேவன் தான் என்னுடைய பொக்கிஷம் நினைக்கிறேனோ, அதன்படி செயல்படுகிறேனோ, அப்பொழுது வெளியரங்கமான பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பாருங்க, ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய டெஸ்டிமனியோடு ஆரம்பிக்கிறான். காரணம், அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசிய தொடர்பு நெருக்கம் அதிகமாக இருந்ததுனால தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். எடுத்துக்கொள்வோம் பாருங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் அதற்கு முன்பதாக பாருங்க, என்னுடைய ரகசிய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யாரு, இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து அவர் இரவுதோறும் என்ன செய்தாரா, யாருக்கும் தெரியல. அவருக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். 500க்கும் மேற்பட்ட சீஷர்கள் இருந்தாங்க, 70க்கும் மேற்பட்ட சீஷர்கள் இருந்தாங்க. 12 பேர் அவர்களோடு கூட தான் டே இன் அண்ட் டே அவுட் அவர் கூட தான் இருக்கிறாங்க. அதுலேயும் நெருக்கமான ஒரு 3 சீஷர்கள் அவர்களோடு கூட இருக்கிறாங்க. இயேசுவோடு எப்பயுமே என்ன செய்யறாங்க, அவரோடு கூட இருக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேர் காட்டிலும் அவர்களை கூட ஒதுக்கிட்டு என்ன செய்யறாராம், இரவு முழுதும் ஜெபம் பண்ண மலையில் ஏறினார். அப்போ என்னுடைய சீக்ரெட் லைஃப், என்னுடைய ரகசிய வாழ்வை தான் நான் யார் என்பதை எனக்கு வெளிக்கொண்டு வரும். நான் தனிமையா இருக்கிறேன், யாரும் இல்லை, என்னை சுற்றி யாரும் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன். அப்பொழுது நான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் என்னவா இருக்குது, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை வெளிக்கொண்டு வரும் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை படிக்கலாமே. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. ஹல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டது. அவன் 25 வயதாய் இருக்கும் போது அந்த ராஜ்யபாரத்தை யூதா தேசத்திற்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை ஒரு வாலிப பிராயத்தில் அவனுக்கு அநேக விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அவனுடைய விருப்பம், அவனுடைய ரகசியம், அவனுடைய விருப்பம் என்னவா இருந்தது, அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம்.
அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அடுத்ததும் அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இவனுடைய தகப்பன் ஆகாஷ் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்தான். ஆனால் தன் தகப்பனை போல அவன் நடந்து கொள்ளாமல் தாவீதை போல நலமான காரியங்களை செய்தான் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் தன் ராஜ்யபாரம் பண்ணின தொடங்கிய பிற்பாடு அவன் மோசேவினால் செய்யப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தானா? உடைத்து போட்டான். ஏன் தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுக்குள் வைராக்கியம் பாராட்டிய ஒரு ராஜா மோசேவினுடைய பிரமாணத்தை தான் அந்த காலத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தர் மூலமாய் மோசேக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் மோசே தன் கையினால் செய்த இந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன செய்தானா? உடைத்து போட்டானா. எதுக்கு போடணும்? ஏன்னா மக்கள் ஒரு 1000 ஆண்டுகளாக படைக்க உண்டாக்கப்பட்ட சர்ப்பத்தை என்ன செய்தாங்க? தெய்வமாய் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு ஒரு பேரும் வச்சுட்டாங்க. பேர் என்னது? நிகுஸ்தான். பேரும் வச்சு என்ன செய்தாங்க? சுமார் 1000 ஆண்டுகளாக எந்த நோக்கத்திற்காக மோசேவும் ஆரோனும் கர்த்தரால் உரைக்கப்பட்டு அதை செய்தார்களோ அதை மறந்து ஒரு மனிதன் செய்தது, அந்த மனிதனுடைய பின் அது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை மறந்து அந்த சிலையை வணங்க தொடங்கினார்கள். என்னாகும் 21ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த சிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல கர்த்தர் கொடுத்த அந்த மன்னாவை என்ன செய்தாங்க? அவங்க சொல்றாங்க, இது எங்களுக்கு கசப்பா வேதனையா இருக்குது இந்த மன்னா. இப்படி சொன்ன மாத்திரத்துல மோசேவையும் ஆரோனையும் விரோதமாய் பேசுறதை பார்த்து கர்த்தர் என்ன செய்தாரு? கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புறாரு. அது கடித்து அநேகர் மாண்டு போகும்போது விண்ணப்பம் செலுத்துறான் மோசே. அதுக்கு கர்த்தர் கொடுத்த சொல்யூஷன் தான். அப்ப என்ன அர்த்தம்? இதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனுடைய வெளிப்பாடு என்ன? பாவத்தில் மாண்டு இருக்கிற பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற சமுதாய மனித குலத்தை தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனை அனுப்புகிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதுதான் அதனுடைய அர்த்தமா இருந்தது. ஆனால் அந்த சர்ப்பத்தை மாத்திரமே என்ன செய்தாங்க? ஒரு தெய்வமாய் வழிபடுறாங்க. அவன் என்ன செய்யறான்? தைரியமாய் அந்த சர்ப்பத்தை என்ன செய்யறானா? உடைத்து போடுறான். 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற டெஸ்டிமனி, இந்த சாட்சி என்னது? அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. எப்படி ஒரு மனுஷனை நம்ப முடியும்? அவரை முழுமையாய் அறிந்த பிறகுதான் நான் நம்ப முடியும். எந்த ஒரு மனுஷனை நான் முழுமையாய் நம்பணும்னா முழுமையாய் நான் என்ன செய்யணும்? அந்த மனிதனை குறித்து அறிந்திருக்கணும். அப்போ இவன் முழுமையாய் ராஜ்யபாரத்திற்கு வந்த பிற்பாடு அவன் முழுமையாய் கர்த்தரை நம்புகிறபடியினால் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்னது? அவனுக்கு முன்னும் பின்னும் இவனை போல ஒருத்தனும் இருந்ததில்லை. 6வது வசனத்தை படிக்கலாம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா. இதுதான் கீவேர்டு. எப்பொழுது ஒரு மனுஷன், இங்கு சொல்லப்பட்ட காரியம் 3 காரியங்கள் பாருங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா. 3 காரியம். 1, அவன் பின்வாங்கல, அவரை சார்ந்திருந்தான், கற்பனைகளை கை கொண்டவனா இருந்தான். எந்த ஒரு மனுஷன் தன் தேவனோடு ரகசியமாய் அவர் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வைத்திருக்கிறானோ பின்வாங்க மாட்டான், சார்ந்திருப்பான், கற்பனைகளை கை கொள்ளுவான். ஹல்லேலூயா. இது நிமித்தமாக ஒரு பெரிய பலனை கர்த்தர் கட்டளையிட்டார். என்னது பாருங்க அடுத்த வசனத்துல. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். ஹல்லேலூயா.
என்ன நடந்தது? இந்த அசிரியாவை குறித்து நாம் அநேக நேரம் பார்த்திருக்கிறோம். அசிரியா ராஜா ஒரு கொடூரமான அந்த நாட்களில் ஒரு ஒரு வல்லமை பொருந்திய ஒரு ராஜாவா இருக்கிறான். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ராஜா. அசிரியர்களும் பெலிஸ்தியர்களும் தேவ மனிதர்களை, தேவ பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவர்கள். ஆனால் இதற்கு முன்பதாக அவர்களுக்கு கப்பம் கட்டியுள்ள பரிசுகள் வழங்கி, வெகுமதிகளை வழங்கி தான் இவர்கள் தன்னுடைய ராஜ்யபாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்திற்கு வந்த பிற்பாடு தேவனுக்குரிய காரியங்களை எல்லாம் செய்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு அனுகூலமா இருந்தார்னு சொல்லிருக்கல. கர்த்தர் அவனுக்கு அனுகூலமா இருந்தாராம். அதனுடைய அடையாளம் எப்படி இருந்தது? அவன் அசீரிய ராஜாவுக்கு பயப்படல, பெலிஸ்தியர்களுக்கு பயப்படல, எல்லாரையும் முறியடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ரகசிய அறைக்குள், இல்லை என்னுடைய ரகசிய அறைக்குள் தேவன் இருப்பதை நான் உணர்ந்தேன் என்றால், தேவனுக்கும் எனக்கும் உள்ள இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்ததுன்னா சத்துருக்களும் என்னை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. இந்த வார்த்தையிலிருந்து, அவர் என்னோடு கூட அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிப்பதற்கு நான் என்னுடைய அந்தரங்கத்தை நான் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். என்னுடைய ரகசியத்தை என்ன செய்யணும்? நான் யாரோடு பகிர்ந்து கொள்கிறேன்றதுதான் முக்கியம். இங்கு சொல்லப்பட்ட இந்த காரியம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் தான் நாம் திரும்பி நம்ம வரப்போறோம். சொல்லப்பட்ட காரியம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கல, சார்ந்திருந்தான், கற்பனைகளை கை கொண்டான். 3 காரியங்களை திருப்பி நீங்க யோசித்துக்கோங்க. இதே மனிதன் தான் இதையெல்லாம் ஒரு நாள் என்ன செய்தான்? பின்வாங்கி போனான். காரணம், என்னுடைய ரகசிய வாழ்வு, தேவனுக்கும் எனக்கும் உள்ள ரகசிய உறவு எப்படி இருக்கணும்? டெய்லி லைஃப். ஒவ்வொரு நாளும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியமாய் நான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். நான் நேற்று எனக்கு வேதத்தை படித்தேன், நேற்று நான் தேவனோடு கூட இருந்தேன், அப்படி அல்ல. இன்று தான், டுடே இஸ் த டே. இன்று எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன? இன்று எனக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம் என்ன? இன்று கர்த்தர் கொடுக்கின்ற காரியத்தை நான் செய்கிறேனா, என்னை கடைபிடிக்கிறேனா என்பதை நான் என்ன செய்யணும்? என்னை நிதானித்து அறிந்து கொள்ளணும். கர்த்தரோடு இருந்தபடினால், அவர் அனுகூலம் செய்ததினால இவன் அசீரியர்களை முறியடித்தான், பெலிஸ்தியர்களை முறியடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அதுக்கப்புறமா என்ன நடந்தது பாருங்க. அதுக்கப்புறமான காரியம், அவர்கள், நான் ஒன்று சொல்றேன், ரகசிய உறவு எனக்கும் தேவனுக்கும் இருக்குன்னா என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே வராதுன்னு இல்லை. பிரச்சனை என்ன செய்யும்? வரும், போராட்டங்கள் வரும். நம்ம அதை தான் பார்த்தோம். இந்த உலகத்தில் நாம் இருக்கு வரையும் நமக்கு பிரச்சனைகள் உண்டு, இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் திடங்கொள்ளு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். நான் கர்த்தரோடு கூட நல்ல ஒரு உறவில் இருக்கிறேன், ஏன் இந்த பாடுகள் அப்படின்றது நமக்கு கேட்கவே கூடாது. பாடுகளின் மத்தியிலும் அவர் தப்பிப்பதற்கு உங்களுக்கு என்ன செய்கிறாரு? வழியை கற்றுக் கொடுக்கிறார். டெய்லி ரிலேஷன்ஷிப் என்ன நடக்கும்? சத்ரு எனக்கு வைத்திருக்கிற வலைகளில் இருந்து என் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த பக்கம் ஒரு கண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னா கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? வேறு வழியை காட்டுவார். அதுதான் இன்னொரு நல்ல ஒரு செய்தியை சொல்றேன் பாருங்க. நம்ம அநேகருக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு பதில் அளிக்க மாட்டேங்கிறார், கர்த்தர் என்னோடு பேச மாட்டுறாரு. இல்ல, எத்தனை பேர் அது கடந்து போயிருக்கிறீங்க? ஆமா, உங்கள்கிட்டலாம் டெய்லி பேசுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே அமைதியா யாரும் ஒன்றும் இல்லை. நான்லாம் டெய்லி காலையில் வரும்போது தான் சிலர் சொல்ற மாதிரி, நாங்கள் பரலோகத்துக்கு போயிட்டு இப்போதான் வந்தோம் அப்படின்ற கதை மாதிரி இருக்குது. இல்லை, அநேக நேரங்கள் சில ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்னோடு பேசலையேன்ற ஒரு துக்கம் நமக்கு இருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு பதிலளிக்கலையே, கர்த்தர் என்னோடு பேசலையே அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? பின்மாறி போறது அல்ல. சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்க செயல்படுத்தி கொண்டே இருக்கும் வரை அவர் என்ன செய்வார்? உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். எனக்கு இந்த டைம்ல கர்த்தர் என்னோடு பேசலையே, கவலை வேண்டாம், நான் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் செய்து கொண்டே இருப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்கிட்ட பேசவே இல்லை, நான் இனி வேதத்தை படிக்க மாட்டேன் அப்படின்னு மூடிட்டோன்னா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நமக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? ஒருவேளை நான் நினைச்சிற நேரத்தில், நான் நினைத்த தருணத்தில் எனக்கு பேசணும், நான் ஜெபிக்கும் வேலையில் எனக்கு பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த வேளையில் என்னோடு கூட கர்த்தர் பேசல, என்னோடு கூட அவர் எந்த காரியத்தையும் எனக்கு வெளிப்படுத்தல அப்படின்னா, நீங்க வேத வசனத்தை தொடர்ந்து படித்து அதை கீழ்ப்படிவதற்கு நீங்க என்ன செய்ய? உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு நம்ம ஆபிரகாம் தான். ஆபிரகாமோடு கூட அவன் ஒரு தவறு செய்தான்னா கர்த்தர் என்ன செய்தார்? 13 வருடங்கள் அவனோடு கூட பேசல.
ஐயோ நம்ம வந்த தேவன், நம்ம பின்பற்றிய கடவுள் தவறான கடவுள், நான் மறுபடியும் என்னுடைய தேசத்துக்கே போறேன்னு போல அவன் என்ன செய்தான், தொடர்ந்து தேவனை ஆராதித்தவனா தான் இருந்தான். ஆகவே தான் ஒரு நாள் கர்த்தர் அவனோடு கூட வெளிப்படும் போது ஆண்டவரேன்னு என்ன செய்தான், தரை மட்டும் தன்னை தாழ்த்தினான். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் என்னோடு பேசல பாஸ்டர், என்ன நடக்குது அப்படின்னு அல்ல. கர்த்தர் உங்களோடு பேசலனா வேதத்தை தொடர்ந்து படித்து அதற்கு அந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய பழகி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். இதுவரையும் எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருந்துச்சு, சந்தோஷம்தான், பலனை பெற்றுக்கொள்றான். எல்லா எதிரிகளும் முன்பதாக தன்னை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை என்ன செய்யறான், அவன் உணர்ந்து நடக்கிறான். ஆனா என்ன நடக்குது பாருங்க, அதே அதிகாரத்துல 10வது வசனத்தை படிக்கலாமே. 3 வருஷம் சென்ற பின்பு அவர்கள் அதை பிடித்தார்கள். எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஓசேயாவின் 9ஆம் வருஷத்திலும் சமாரியா பிடிபட்டது. ஹல்லேலூயா. என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் ராஜா அரசாளுகிற அந்த பகுதியை என்ன செய்றாங்க, அசீரியர்கள் பெலிஸ்தியர்கள் என்ன செய்றாங்க, பிடிக்கிறாங்க. இவன் இருக்கிறது வேறதான். நாம் ஏற்கனவே சமஸ்த இஸ்ரவேலும் 2ஆய் பிரிந்தது என்பதை நாம படித்திருக்கிறோம். ஒன்று வடக்கு ராஜ்யம், ஒன்று தெற்கு ராஜ்யம். ஒன்று இஸ்ரவேலா இருந்தது, இன்னொரு யூதா ராஜ்யமாய் மாறிது. இந்த யூதா ராஜ்யத்துக்கு தான் ராஜா யாரு, எசேக்கியா. இவர் பார்க்கும் போதே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்றாங்க, சிறைப்படுத்தி கொண்டு போகிறத பார்க்கிறான். அப்ப அவன் எத்தனாவது ஆண்டுலன்னு சொல்லி போட்டிருக்குது, எசேக்கியாவின் 6ஆம் வருஷத்திலே. எசேக்கியா ராஜ்யபாரம் எத்தனை வருஷம் ஆச்சு, 6th year, 6வது வருடத்துல அவன் இந்த காரியத்தை பார்க்கிறான். ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், 11வது வசனம். அசீரிய ராஜா இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் கோசான் நதியோரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். ஹல்லேலூயா. அசீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போவதை இவனுக்கு கேள்விப்படுறான், இவன் பார்த்துட்டு இருக்கிறான். காரணம் என்ன, நான் தேவனோடு கூட உள்ள ரகசியமான ஒரு உறவை துண்டிப்பதற்கு சத்ருவானவன் அநேக திட்டங்களை அவன் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஏன்னா எனக்கும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவையிலிருந்து ஒரு பிளவை ஏற்படுத்துவது தான் அவனுடைய திட்டமா இருக்குது. இதுதான் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு அவன் செய்தான். இங்கு நடந்த சம்பவம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை அசீரிய ராஜா சிறைப்பட்டு கொண்டு போகும்போது என்ன செய்யறான், இவனுடைய போக்கஸ் மாறுது. தேவனுடைய பிள்ளைகளுடைய கவனத்தை சிதைப்பதுதான் சத்ருவனுடைய வேலை. என்னுடைய கவன சிதறலை என்ன செய்யணும், ஏற்படுத்துவதுதான் சத்ருவனுடைய முக்கியமான வேலை. இது இவனுடைய பட்டணத்தில் வரல. ஆனால் இவன் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போவதை என்ன செய்யறான், பார்க்கிறான். என்று என்னுடைய தேவனுக்கும் எனக்கும் உள்ள ரகசிய உறவிலிருந்து என்னுடைய கவன சிதறல் மாறுதோ, அப்பொழுது அந்த உறவில் என்ன செய்யும், ஒரு பிளவு ஏற்படும். நீங்க என்ன நடந்தாலும் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவிலிருந்து நான் பின்மாற மாட்டேன் நீங்க வைராக்கியமா நின்னீங்கன்னா, அதனால நீங்க சில பிரச்சனைகளை சந்திக்கலாம், சவால்களை சந்திக்கலாம், ஆனால் ஜெயம் உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த யுத்த களத்தில் நிற்கும் போது அநேகர் என்ன செய்யறோம், நம்மளுடைய கவனம் மாறுது, கவனம் சிதறுது. இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்வேன் நம்ம நினைக்கிறோம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் இந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ரகசியங்களை எனக்கு அறிவிப்பார் என்ற உணர்வுள்ளவனாய் இருந்தா எந்த சூழ்நிலை, ஒருவேளை ஜனங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து கேலி கிண்டல் கூட செய்யலாம், நமக்கு விரோதமாய் கூட மாறலாம். யோபோட நிலைமையெல்லாம் யோசித்து பாருங்க. அந்த ஊர்லயே அவன் தான் ஒரு பேர் பெற்றவனா இருந்தான், எல்லாராலையும் மதிக்கப்பட்டவனா இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை தரை மட்டும் தாழ்ந்த பிற்பாடு அவனை எப்படிலாம் பேசினாங்கல்ல. ஆனால் அவன் சோர்ந்து போகல. அநேக நேரம் அவனுக்கு சோர்வுகள் வந்தது, அநேக நேரம் அவனுக்குள் ஒரு வியாகுலம் வந்தது. ஆனால் அவன் உயிருள்ள தேவனை அவன் உண்மையாய் அறிந்திருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கை இரட்டத்தனையாய் பலனை கர்த்தர் என்ன செய்தார். இங்க என்ன பார்க்கிறோம், எசேக்கியா தேவனோடு கூட இந்த 6வது வசனத்துல நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் தேவனை விட்டு பின்மாறல, அவன் தேவனையே சார்ந்திருந்தான், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டான். இந்த 3 காரியம் நான் திருப்பி சொல்றதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆனால் போக்கஸ் மாறும்போது என்ன நடக்குது பாருங்க. அவனுடைய ரகசிய உறவு தேவனோடு கூட இருந்தது நிமித்தமாய் அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் அவனை போல யூதா தேசத்தில் ராஜா இருந்ததில்லைன்னு ஒரு சர்டிபிகேட் பெற்று அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த சிறைப்பிடிக்கப்பட்டு போன பிற்பாடு என்ன நடந்தது பாருங்க. 13வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே
அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். ஹல்லேலூயா. 12 தானே? 13. 12 படிங்க. 12. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமலும் அதன்படி செய்யாமலும் போனார்கள். அடுத்தது 13. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். ஹல்லேலூயா. 13வது வசனத்தில் சொல்லப்பட்டது பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் அவருடைய உடன்படிக்கையையும் கர்த்தரின் தாசனாகிய மோசே கற்பித்த யாவற்றையும் மீறி அதற்கு செவி கொடாமல் அதன்படி செய்யாமலும் போனார்கள். எத்தனாவது வருஷத்துல? எசேக்கியா ராஜாவாகிய எசேக்கியாவின் 14வது வருஷத்துல. 6வது வருஷத்துல என்ன நடந்தது? அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கல, அவரை சார்ந்திருந்தான், கற்பனைகளை கை கொண்டான். இங்கு 14வது வருஷத்துல என்ன நடக்குது? காரணம் என்ன? அவனுடைய ரகசியம், தேவனோடு கூட உள்ள உறவில் எங்கு ஒரு பிளவு காணப்படுகிறது. அசீரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிற காட்சியை பார்க்கிறான். இதை சரி செய்து கொள்வதற்கு தேவனோடு கூட உள்ள நெருக்கம், ரகசியம் என்ன செய்கிறது? ஏதோ ஒரு பிளவு காணப்படுகிறது. அதனால என்ன செய்யறான்? தேவனுடைய கற்பனைகளை செய்யாதபடி மாறுகிறான். அடுத்தது 14வது வசனம். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்றான் என்று சொன்னான். அப்படியே அசீரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான், பின்மாறாமல் கர்த்தரை சார்ந்திருந்தான். இப்ப யார் மேல சார்ந்திருக்கிறான்? அசீரிய ராஜாவை பார்த்து சொல்றான். என்னது? அவரை பார்த்து சொல்லும் போது என்னது? நான் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன். எதுக்கு? என்ன குற்றம் செய்தானா? அசீரியர்களுக்கு அவர்கள் என்ன செய்யணும்? வெகுமான, நம்ம தமிழ்ல சொன்னா கப்பம் கட்டணும்னு சொல்லுவாங்கல்ல. சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு கப்பம் கட்டணும். அப்போ அசீரியர்களுக்கு என்ன செய்யணும்? இவரு ஒரு gift கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் தேவன் இவனோடு கூட அனுகூலமா இருந்தபடியினால் அசீரியர்களுக்கு இவர்கள் என்ன செய்யல? கப்பம் கட்டல, பரிசு கொடுக்கல. பெலிஸ்தியர்களையும் இவர்கள் முறியடித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் முதல் 6 வருடங்கள் தேவனோடு கூட ஒரு ரகசிய உறவில் இருந்தபடியினால் எதிரிகள் எல்லாம் இவனை பார்த்து பயந்தாங்க. ஆனால் சத்ரு எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான். என்ன செய்வான்? கொஞ்சம் டிஃபென்ஸ் கேம் கொடுப்பான், அவங்களுக்கு பயத்தை கொடுப்பான். உங்களை சுற்றி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடித்து போகும்படி போகும்போது இவனுக்குள்ள ஒரு பயம். அசீரியர்கள் மறுபடியும் என்ன செய்யிட்டாங்க? பலசாலிகளாய் மாறினாங்கன்னு சொல்லிட்டு இவன் அசீரிய ராஜாவுக்கு ஒரு ஆள் அனுப்புறான். என்ன சொல்றான்? நான் என்ன செய்தேன்? குற்றம் செய்தேன் என்று சொல்லி யாரை சார்ந்து கொண்டான்? இதுவரையும் கர்த்தரை சார்ந்து கொண்டவன் இப்பொழுது அசீரிய ராஜாவை பார்த்து சொல்றான், நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன். ஹல்லேலூயா. இங்கே தான் நம்ம என்ன நினைக்கிறோம்? சில நேரம் உலகம் நமக்கு சுமையை கொடுக்கின்ற சுமையை நம்ம சுகமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலில் இருந்த இந்த ராஜா சுமப்பதற்கு என்ன செய்யிட்டான்? தன்னையே ஒப்பு கொடுத்துட்டான். நீங்க என்ன சுமையை கொடுத்தாலும் நான் சுமக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இவன் சார்ந்திருந்த நபரை மாற்றி அமைத்து கொண்டான். கர்த்தரை சார்ந்திருந்தான், பின்வாங்கவில்லை, கர்த்தரை சார்ந்திருந்தான். இதுதான் 6வது வசனம். ஆனால் இங்கு 14வது வசனத்தில் பார்க்கிறோம், இவன் யாரை சார்ந்து கொண்டான்? அசீரிய ராஜாவை சார்ந்து கொண்டு என்ன சொல்றான்? நீர் என்ன, நான் செய்தது தப்பு தான், நீர் என்ன விட்டுரும், நீர் என்ன சுமையை எனக்கு கொடுக்கிறீரோ. இன்னைக்கு நல்லா சொல்றேன், உலகம் கொடுக்கின்ற சுமையை நீங்க சுமக்க தொடங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுசும் சுமைதான். நம்ம எப்படி இருப்போம்? சுமை தாங்கி மாதிரி தான், இடி தாங்கி மாதிரி இல்லை. ஊருக்கு ஒரு இடி தாங்கி இருக்கிற மாதிரி பெருசா இருக்கும் இடி, அது மேலதான் விழும். சுமை தாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா
இந்த உலகத்தில் இருக்கிற சுமையெல்லாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எல்லா வேலையும் நீங்கள் எடுத்து செய்யுங்களேன், அவ்வளோதான். இந்த வேலையை அதோ இவரை கூப்பிடுங்க, இவர் தான் எல்லா வேலையும். ஆமாம், ஆளினால் எதுனாலும் நம்மளை தான் கூப்பிடுவாங்க. அதே போல தான் சத்ரு. நீங்கள் ஒரு சுமையை நீங்கள் எடுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களையே பார்த்துக்க வச்சு பிஸியாக ஓட வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தரை சார்ந்து அவன் எப்பொழுது பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்தானோ, அவனுடைய 6 வருடத்தில் அவனுடைய சத்துருக்கள் ஒருவரும் அவனை எதிர்த்து வரவே முடியல. எப்பொழுது அவனுடைய கவனத்தை திருப்பினானோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது நடக்குது, அவர்களை என்ன செய்றாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போறாங்கன்னு ஒரு பயம் வந்ததோ, நடுக்கம் வந்ததோ, உடனே இவனாதான் போய் கேட்கறான், அடுத்தது எங்ககிட்ட வந்துடாதீங்க, நான் என்னெல்லாம் நீ சுமையை கொடுப்பியோ நான் என்ன செய்வேன், சுமப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்? அசீரிய ராஜா, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து. ஆமா, இது சாதாரண காரியம் இல்லை, இது பெரிய. எப்போ நம்ம சத்ருவோட டீல் பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். Don't negotiate with your enemy. சத்ருவினிடத்தில் நான் எப்பொழுது சமரசம் பேசணும் அப்படின்னு என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ அவனுக்கு நட்டம் கிடையாது. யாருக்கு? நமக்கு தான். இதுவரையும் அவன் அசிரிய ராஜாக்கு எதுவுமே கட்டல, பெலிஸ்தியர்களை முறியடித்தான், ஒரு வல்லமையுள்ள ராஜாவா தான் இருக்கிறான். ஆனா எப்பொழுது நீர் சுமத்துகிற சுமையெல்லாம் நான் சுமக்கிறேன், அவன் சத்ருவுக்கு கீழ்ப்படுகிறானோ, சத்ருவோடு கூட நெகோஷியேட் பண்றானோ, ஆபத்தான காரியம். ஆகவேதான் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமை மிக பெரியது. நம்ம நிறைய நேரம் அதை புரிந்து கொள்றதில்லை. நம்ம ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை நான் சோர்ந்து போகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற வல்லமைகளை நாம் பயன்படுத்த தெரியாததுனால. அப்போ அவர் சொல்ற காரியம், 300 தாலந்து வெள்ளிகளையும் 30 தாலந்து தங்கத்தையும் என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்னென்ன பண்றான் பாருங்க, 15-16 வசனம். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கலற்றி அவற்றை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது பாருங்க, கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளையும் கலற்றி அவர்களை யார் கொடுக்க வேண்டியிருக்குது? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சத்ருவுக்கு என்ன செய்யறான்? எப்பொழுது நம்மளுடைய சத்ருவோடு கூட நெகோஷியேட் பண்ண நினைக்கிறோமோ, பேச்சுவார்த்தை தான் நடத்துறோம், பெருசா எதுவும் நான் தப்பு பண்ண போறதில்லை, பேச்சுவார்த்தை நடத்துறோம். நீங்க நல்லா கவனமா கேளுங்க. சீக்ரெட்டா என்னுடைய நான் எந்த நபரோடு கூட நான் சீக்ரெட்டா இருக்கிறேனோ, 2 பேரையும் ஒரு பெரிய, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 2 அரசியல் தலைவர்கள்ல 2 நாட்டின் தலைவர்கள் ரகசியமாய் சில திட்டங்களை போடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஒரு பெரிய மேடை போட்டு மைக் செட்லாம் வச்சு 2 பேரும் பேச போறாங்களா? இல்ல. என்ன செய்வாங்க? தனியாய் ஒரு அறையை வைத்துக்கொண்டு அந்த அறையில தான் 2 பேரும் பேசுவாங்க. அவர்கள் ஒப்பந்தம் எதை செய்து கொள்ளுகிறாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு ரகசிய அறையில தான் வச்சு ஒரு ஒப்பந்தத்தை செய்வாங்க. அது போலவே என்னுடைய ரகசியம் யாரோடு என்பது ஒருவேளை வெளியில உடனே தெரியாம இருக்கலாம், அதனுடைய விளைவுகள் ஒரு நாள் என்ன செய்யும், வெளியில வரும். என்னுடைய ரகசியம் தேவனோடு கூட இருக்கும்போது ஒரு நாள் வெளிப்படும், அடுத்த நாளே வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் யாரோடு ரகசியமாய் இருக்கிறேன்றது ஒரு நாள் என்ன செய்யும், வெளிவரும். அப்படிதானே நம்மலாம் சொல்லுவோம்ல, குட்டு வெளிப்பட்டுருச்சு. இப்போ சொல்ற டயலாக் சொன்னா என்ன சொல்லலாம், பூனை வெளியில வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த பூனை எவ்வளவு நாள் எங்க இருக்குதுன்னு தெரியல, இன்னைக்கு வெளியில வந்துச்சு அப்படி சொல்றாங்க. ரகசியம் ஒரு நாள் வெளியில் வரும்.
அப்போ இங்கு தேவனோடு கூட அவனுடைய ரகசிய உறவு இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் கிங்கா இருந்தான். ஆனால் அவன் அசிரிய ராஜாவுக்கு பயந்து அவன் அசிரிய ராஜாவோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும்படி வரும்போது அவனுடைய அரண்மனையில் உள்ள எல்லா வெள்ளியும் என்ன செய்யறானா, கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் கதவுகளில் பதித்திருந்த தங்கங்களையும் கலட்டி என்ன செய்யறான், கர்த்தருக்குரியதை எடுத்து சத்துருவுக்கு கொடுக்கும்படியாய் மாறிட்டான். அதோடு கூட நிக்கல இல்ல, சத்துருவுக்கு நம்ம ஏதோ செய்து சரி கட்டணும்னு நினைச்சனா அவன் அதோடு நிக்கல. அதுக்கப்புறமா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு தேவனோடு கூட உள்ள ரகசிய உறவை இழந்த பிற்பாடு உலகம் ராஜாவை நாடி போகும்போது அவன் அநேக காரியங்களை இழந்தான். அந்த அந்த அதிகாரத்தை நீங்க முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு நீங்க கற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. அசிரியா ராஜா ரப்சாகேல் என்ற ஒரு ரப்சாகேல் யாரு, அரண்மனையில் இருந்த ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவன், ஒரு பானபத்திரக்காரன் சொல்றாங்க, கப் பேரர். அவனை அனுப்பி என்னென்ன காரியங்கள்லாம் சொல்றான், இவங்க ஜனத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்றான். இதெல்லாம் பல காரியங்களை நம்ம படிக்கலாம். இது செய்தியினுடைய காரியம் அல்ல, நீங்க வீட்டில் போய் இதை படிச்சு பாருங்க. அப்புறம் பாருங்களேன், எசேக்கியா ராஜா 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். எசேக்கியா ராஜா இந்த ரப்சாகேல் சொன்ன காரியங்கள் எல்லாம் கேட்ட உடனே அவனுக்கு மன துக்கமாய் மாறுது. காரணம் என்ன, உங்களுடைய தேவன் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி உங்களை ஏமாற்றுகிறான் என்று சொல்லி யூதா ஜனங்களுக்கு அவன் போதிக்கிறான். உங்கள் தேவன் மந்திரம் செய்ய போறாரா, இன்னும் ஏன் அவரை நம்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை கேட்ட இந்த எசேக்கியேல் அவன் ரட்டுடுத்தி அவனுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுறான். அவன் என்ன சொல்றான், இதுவரையும் தேவனோடு கூட நல்ல உறவில் இருந்தவன், அவனுக்கு ஒரு உறவுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதான்னு சொல்றான். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியாவை இடத்துல நீங்க ஆள் அனுப்புகிறான். ஏசாயாவின் இடத்துல போய் என்ன செய்யறான், ஜனங்களை ஆள் அனுப்பி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும் போது 7வது வசனம் 19 7வது வசனம், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். 6வது வசனத்தை கூட படிச்சிடலாம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இது என்ன சொல்லப்படுகிறது, அவன் தேவனை தூஷித்த வார்த்தையின் நிமித்தமாய் எசேக்கியேலுக்கு அவனுக்கு ஒரு துக்கம் உண்டாச்சு. ரகசியமான ஒரு உறவை இல்லைனா கூட உண்மையுள்ள தேவனுடைய ஜனம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். உண்மையுள்ள தேவன் என்பதை அறிந்திருந்தாலும் கூட அவன் ஏசாயாவினுக்கு ஆட்களை அனுப்புறான். அவர் ஏசாயாவுடைய வார்த்தை பிதாவாகிய தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி சொல்ற காரியம் என்னது, அவர்களை விழப்பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. நடந்த சம்பவம் பாருங்க. நீங்க நிறைய காரியங்கள் அப்புறமா நீங்க அந்த 18 இருந்து நீங்க 19 20ஆம் அதிகாரம் வரை நீங்க படித்து பார்க்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நடந்த காரியம் என்னது, 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தின் 35வது வசனத்தை படிக்கலாம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,09,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். மறுபடியுமாய் அவன் ஒரு சரியான நபரை, ஒரு தீர்க்கதரிசியின் இடத்தில் போய் தன்னுடைய சூழ்நிலைகளை முறையிடுகிறான். தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் பண்ணுகிறான், ஜனங்களிடத்தில் கலகத்தை உண்டு பண்ணுகிறான் என்று அவன் ஏசாயாவினிடத்தில் போகும்போது ஏசாயா தீர்க்கன் தேவனிடத்தில் கேட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு தூதனை அனுப்பி அவன் பட்டயத்தில் அவனை விழ செய்வார் என்ற வார்த்தையின்படி இங்கு படிக்க கேட்ட 35வது வசனம், அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன், சிங்குலர், ஒரு தூதன் எத்தனை பேரை முறியடிச்சாராம், 1,80,500 பேர்ல. ஆமா, ஒரு தூதன் 1,80,85,000 பேர் என்ன செய்யறாரு, முறியடிக்கிறார். உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாடுகள் எத்தனை விதமா இருக்கலாம்.
ஒருவேளை நான் இதெல்லாம் சமாளிப்பதுக்கு கூடாத காரியம், ஒரு மனுஷனால இது முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். உங்களால முடியாதுன்னா கூட வேதம் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு தூதன். ஹல்லேலூயா. நான் தேவனோடு கூட தேவனை சார்ந்து இருக்கிறேன். ஏசாயா தேவனிடத்துல போய் கேட்கிற வேளையில கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தின வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறார். ஒரு தூதனை கொண்டு 1,85,000 நபரை ஒரே நாளில் என்ன செய்யறான்? ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்குது? இதெல்லாம் நடக்குது பாருங்க. அவன் துவங்கினது போல எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட உள்ள உறவை அவன் என்ன செய்யல, சரியாய் அமைத்துக் கொள்ளல. 20ஆம் வசனத்துல பார்க்கலாம். 20ஆம் வசனத்துல முதல் வசனத்தில், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ தீர்க்கதரிசி மூலமாய் எசேக்கியாவுக்கு ஒரு வந்த செய்தி என்ன தெரியுமா? நீ மரிக்க போற, உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய, ஒழுங்குபடுத்திக்கோ. எசேக்கியேல் அவன் முகத்தை சுவருக்கு நேராய் திருப்பிக் கொண்டு கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறான். நான் செய்த நன்மைகள் எல்லாம் உமக்காக நான் வைராக்கியம் பாராட்டியதெல்லாம் நீர் மறந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? மறுபடியுமா ஏசாயாவினிடத்தில் பேசி, ஏசாயா முற்றத்திற்கு போகும்போது அவனை திருப்பி என்ன செய்யறாரு? மறுபடியுமாய் வந்து உனக்கு என்ன செய்ய, நான் சொல்ற வார்த்தையை பேசுன்னு சொல்லி மறுபடியுமாய் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. 5வது வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், 6வது வசனம், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. உன்னை குணமாக்குவது மாத்திரமல்ல, நீ எஞ்சி இருக்க போற 15 ஆண்டுகள் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா, நான் இன்னொரு லைஃப் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கிறேன்றது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்துல அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு 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 லாங் லைஃப், இன்னும் ஒரு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, அசீரிய ராஜாவினிடத்திலிருந்து உன்னை தப்புவிப்பேன். மறுபடியும் நம் தேவன் மறுபடியும் நம்ம அவருடைய ரகசிய உறவிலிருந்து பின்வாங்கிட்டோம்னா மறுபடியும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு நம்மோடு கூட என்ன செய்கிறாரு? நீங்க கர்த்தரை விட்டு சில நேரம் விலகி போயிட்டோம் அப்படின்னா கூட கர்த்தர் நம்மளை அப்படி விட்டுறது இல்லை. அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலமாக தேவ மனுஷரின் வாயிலிருந்து உங்களுக்கு என்ன செய்வார்? மறுபடியும் உங்களை இழுத்து கொள்ளுகிறத சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். பாஸ்டர், நான் முன்னாடிலாம் ரொம்ப ஜெபிப்பேன், இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஜெபத்தில் ஒரு பெரிய பிளவு இருக்குது இல்லை. நம்ம அப்படியே இருப்பது அல்ல. தேவன் என்ன செய்யறாரு? அவர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டே நம்ம என்ன செய்யறார்? சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். நம் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம் சோர்வுகளை அவர் அறிந்திருக்கிறார். இவன் மற்ற தேசத்திற்கு வருகின்ற பிரச்சனையை அவன் பார்த்தது நிமித்தமாக அவன் பயந்து என்ன செய்தான்? அசீரிய ராஜாவோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறான். இவனுடைய ஒப்பந்தம் இதுவரையும் தேவனோடு கூட தான் இருந்தது. எப்பொழுது நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய கவனம் வேற இடத்துல மாறுதோ நமக்குள்ள ஒரு பயம் தொற்றிக்கொள்ளும். நான் எப்பொழுது பிறரை பார்க்கிறேனோ பயம் தொற்றிக்கொள்ளும். அப்படிதானே? இயேசுவை போல நானும் நடக்கணும், தண்ணியில நடக்கணும்னு தான் பேதுரு ஆசைப்பட்டான், நடந்தான். ஆனால் இயேசுவை பார்க்கும் போது நடந்தான். சுற்றி இருக்கின்ற சூறாவளி காற்றுகள் அவனை என்ன செய்தது? திசை திருப்பியது. பயந்தான், மூழ்கினான். அப்போ தேவனோடு கூட நான் இருக்கின்றேன் அப்படின்னா சவால்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் வரதான் செய்யும். ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ் பிரச்சனைகளின் மேல அல்ல, பாடுகளின் மேல அல்ல, கர்த்தர் மேல இருக்கும்போது தான் நான் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் உனக்கு ஒரு 15 ஆண்டுகள் கொடுக்குறேன், அசீரிய ராஜாவுக்கு நான் தப்பு வைப்பேன், தேசத்துக்கு நான், நகரத்திற்கு நான் ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்றாரு. அவனும் சில அடையாளத்தை கேட்கிறான். இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்களேன். 12வது வசனம். அக்காலத்திலே
பலாதானின் குமாரனாகிய பெரோதாத் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கண்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். ஹல்லேலூயா. இங்க அடுத்த ஒரு காரியம் நடக்குது. 15 வருஷம் கன்ஃபார்ம்டு. கர்த்தரே சொல்லிட்டாரு, என்ன நடந்தாலும் உலகமே அழிஞ்சாலும் நான் 15 வருஷம் இருப்பேன் அப்படின்ற ஒரு காரியம் அவனுக்கு வந்துருச்சு. இங்க இவனுடைய நலனை கேட்டு பாபிலோன் ராஜா என்ன செய்றாரு, ஒரு நிருபத்தை அனுப்புறாரு. 13வது வசனம். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மறுபடியும் அவன் என்ன செய்தான், தன்னுடைய ரகசியத்தை, உங்களுடைய ரகசியம் யாரோடு அப்படின்னு தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய ரகசியத்தை தேவன் தான் அவனுக்கு ஒரு 15 ஆண்டுகளை மீண்டும் கொடுத்தாரு. நான் நகரத்தை பாதுகாப்பேன்னு சொல்லி அவர் தான் வாக்கு சொன்னாரு. ஆனால் கொஞ்சம் சரியாயிட்ட உடனே என்ன செய்றோம், பாபிலோன் ராஜா அவன் தான் முதலாவது ஒரு பிரச்சனையா இருந்தது இல்ல, அவனோடு கூட என்ன செய்யறான், பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு ஆளை அனுப்புறான். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யறான், தன் வீட்டில் இருக்கிற அரண்மனையில் இருக்கின்ற எல்லாவற்றையும் என்ன செய்யறான், உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய ரகசியம் யாரோடு, தேவனுடைய சித்தம் நான் யாருன்னு காட்டுறது, அவனுடைய பலனை காட்டுவது அல்ல. சில நேரம் நம்ம நினைக்கிறோம், என்னுடைய பொசஷன் என்ன, நான் யாருன்னு காண்பிப்பதற்கு அநேக காரியங்களை பிரயத்தனம் பண்றோம். நான் யார் என்பதை தான் நம்ம என்ன செய்யறோம், காட்டணும்னு நினைக்கிறோம். என்னுடைய ரகசியம், நான் சொல்றேன், சில காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு சிலரிடத்தில் பேசும்படியாய் சில வார்த்தைகளை அனுப்பலாம். பப்ளிக்கா பேசுறதுக்கு, செய்தி கொடுப்பதற்கு சில நேரம் கர்த்தர் உங்களோடு கூட சில வார்த்தைகளை பேசலாம். ஆனா அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்து பேசலாம். நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா, எது என்னோடு கூட பேசுகிறார், எந்த காரியத்தை நான் மற்றவருக்கு ஷேர் பண்ணும்படி கர்த்தர் பேசுகிறார், இதை நாம் அறிந்து கொள்ளணும். சில காரியங்களை கர்த்தர் எனக்கு மாத்திரம்தான் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எனக்கு மாத்திரம் என்னை உருவாக்குவதற்காக சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதே கர்த்தர் சில வார்த்தைகளை பிறருக்கு பேசும்படியாய், பிறருக்கு அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஊக்குவிக்கும்படியாய், தூக்கி எடுக்கும்படியாய் சில வார்த்தைகளை பேசலாம். ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னன்னா, கர்த்தர் நான் என்ன செய்யறேன், அசிரியர்கள் உண்மையில கை போட முடியாதபடி உன்னை பார்த்துக்குவேன், உன்னுடைய இந்த நகரத்தை எல்லாம் நான் காத்துக்கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு சொன்னார். ஆனா இவனும் தன்னுடைய ரகசியங்களை என்ன செய்யறான், பாபிலோன் ராஜாவுக்கு காட்டுறான். அது காட்டி முடிச்ச உடனே யார் வரா அந்த இடத்துல, கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உங்களுடைய ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு ரகசியமாய் கொடுத்ததை நீங்க வேறு ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உடனே அங்க தீர்க்க தரிசன வார்த்தை என்ன செய்யுது, வருது. வந்து என்ன சொல்றாரு, இப்பா யார்ப்பா வந்தா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இல்ல. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாது, ஹீஸ் அவுட்டேட்டட், நாங்கெல்லாம் வந்து அப்டேட்டட்னு நினைக்கிறோம். இப்படிலாம் நடந்தா ப்ரமோஷன் கிடைக்காது பாஸ்டர். யாரை பிடிச்சி யாருக்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறோமோ அப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடையாது. உங்களுக்குலாம் தெரில கர்த்தாவே இல்லை அப்படி சொல்கிறோம். உடனே ஏசாயா உள்ள வந்து கேட்குறாரு, இப்போ வந்துட்டு போனது யாருப்பா சொல்கிறார், பாபிலோன் ராஜா தான் நம்மளை பார்க்க வந்திருக்கிறாரு. அப்படியா, சரி, அவருக்கு என்னெல்லாம் காட்டினேன், எல்லாத்தையும் காட்டினேன். எதெல்லாம் காட்டினேன், இதை காட்டினேன், இதை செய்தேன், இது எல்லாம் அவருக்கு மறைவான ஒன்றுமே வைக்கல அப்படின்னாரு. ஏசாயா என்ன சொன்னார், ஆமாம், என்னெல்லாம் நீ காட்டினியோ எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், அள்ளிட்டு போவான். உன்னுடைய ஜெனரேஷன் எல்லாம் என்ன செய்யும், சிறைப்பட்டு போகும் பாபிலோன் தேசத்துக்கு. இவன் என்ன தெரியுமா சொன்னா, அதுதான் ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என் நாட்கள் வரையும் அது நடக்காது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில தானே, நான் இருக்கிற வரையும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவேன், என் பிள்ளைங்க இருந்து எப்படி போனா நமக்கு என்ன. அவனுடைய துவக்கம் எங்க இருந்தது பாருங்க, தேவனோடு கூட உள்ள ரகசிய உறவில். அவன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் போது அவனை சுற்றி இருந்த ராஜாக்கள் எல்லாம் அவன் மேல போர் தொடுப்பதற்கு பயப்பட்டார்கள். கர்த்தர் அவனுக்கு அனுகூலமா இருந்தார். 6வது வசனத்துல பார்க்கிறோம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்திருந்தான், கற்பனைகளை கை கொண்டான். ஆனால் 14வது வசனத்துல அவன் பின்மாறி போனது நிமித்தமாய் முதல் அடியை அவன் பெற்றான்.
முதல் பிரச்சனை எங்க வருது? என்னுடைய கவனத்தை விட்டு நான் சிதறும்போது, என்னுடைய கவனத்தை விட்டு நான் மாறும்போது சத்ருவின் இடத்துல நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? நெகோஷியேட். நீ என்னை எவ்வளோ சுமந்தாலும் கொடுத்தாலும் நான் சுமக்கிறேன்னு சொன்னான். அதே எசேக்கியேல் 20வது வசனத்துல 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட கொடுத்தும் தேசத்தை காப்பது என்னுடைய பொறுப்புன்னு கர்த்தர் சொன்னாலும் கூட அவனுடைய ஐக்கியம் வேறொருவரோடு கூட மாறியதுனால அவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினான். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய ரகசியம் யாரோடு? என்னுடைய தனிமையான நேரத்தில் நான் என்ன யாரோடு செலவிடணும்னு நினைக்கிறேன். இல்லை, அஃப்கோர்ஸ் நம்ம தனிமையாக இருக்கும்போது நம்மளுடைய குடும்பம் நமக்கு முக்கியமாக தான் இருக்குது. இல்லை, பிள்ளைகள் நமக்கு அவசியம், கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவி கணவன் நமக்கு அவசியம், அவர்களோடு நேரத்தை செலவிடணும். ஆனால் அதை காட்டிலும் தேவனோடு கூட நம்ம நேரத்தை செலவிடுவதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாஞ்சிக்கிறார். எத்தனை பேர் அது உண்மையிலே உள்வாங்கிக் கொள்றீங்க? தனிமையா என்னுடைய பிள்ளைகளோடு செலவிடுவது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, wise son makes his father glad. புத்தியுள்ள மகன் தன் தகப்பனை என்ன செய்யறானா? சந்தோஷப்படுத்துகிறான். நமக்கு இருக்கிற பரமபிதா நமக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கிறேன்னா அவரோடு நான் அவருக்காக நான் நேரத்தை கொடுத்து அவருக்காக நான் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது தான் அவருக்கு சந்தோஷம். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். உங்களுடைய ரகசிய வாழ்க்கை, ஒருவேளை உங்களுடைய குவைட் டைம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு கூட உள்ள நெருக்கம் என்ன, இதை சிந்தித்து பார்க்கும்படியாய். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்கிறது, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமான பலனை கொடுப்பார். இந்த காலை வேளையில் ஒருவேளை கர்த்தாவே இதுவரை நான் ஒரு சீக்ரெட்டா உம்மோடு கூட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, சீக்ரெட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு புரிஞ்சுக்கல. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். 2 பேர் ரொம்ப ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாம் அவனை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க பேசுறது யாருக்குமே புரியாது. பாருங்க, கஞ்சாடிலே பேசிக்குவாங்க. இல்லை, நமக்கு புரியாது, பக்கத்தில் தான் இருப்போம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு புரியாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க 2 பேருக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, கணவன் மனைவி 2 பேரும் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் 2 பேரும் அந்த கூட்டத்தையே மதிக்க மாட்டாங்க. அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க. ஆமாம், ஜான் அங்கேருந்து பார்க்குறான். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க. இல்லை, அதுதான் ரகசியம். ரகசியத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நேரத்தை கொடுக்கும்போது மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு உங்களுடைய ரகசியம் யாரோடு? ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம்.